வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் கீ ஆன்சரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா கொஷின்ஸுமே சரிங்களா. ஸோ எல்லா கொஷின்ஸோட அந்த ஆன்சர் கீயுமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அந்த பப்ளிக் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக படிக்கிறவங்க நீங்கள் 1 மார்க்கில் 15 மார்க்கு வாங்கினாலும் ஒரு 10-11 மார்க் வாங்கினாலும் 2 மார்க் 3 மார்க் எதாவது ரிலேட்டடாக எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். ரிமைனிங் 5 தான் வந்து இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக் பேக்கில் இது வரைக்கும் படித்ததில் 2 2 மார்க் எப்படியும் அட்டன் பண்ணலாம், 3 2 மார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம், 3 மார்க்கில் ஒரு 2 அட்டன் பண்ணலாம், 5 மார்க்கில் மிஞ்சி போனால் ஒரு 3 அட்டன் பண்ணலாம். ஸோ ஈஸியாக ஜுவாலஜியில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு. விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு யாவை? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி? சுடர் செல்கள் என்றால் என்ன? வாட் ஆர் பிளேம் செல்ஸ்? ஒரு பேஸ் மேக்கர் என்ன செய்கிறது? வாட் இஸ் எ பேஸ் மேக்கர் டூ? நாங்குள் கட்டிகள் என்பது என்ன? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்குள் கட்டிகள் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த எர்த் காஸ்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்ஹீமோக்ளோபின் என்றால் என்ன? வாட் இஸ் மெத்ஹீமோக்ளோபின்? எலும்பு தசைகளில் உள்ள சுருக்க புரதங்களின் பெயர்களை எழுதுக. நேம் த கான்ட்ராக்டிக் புரோட்டீன்ஸ் பிரசன்ட் இன் ஃபார் ஸ்கெலட்டல் மஸ்குல். குருட்டுப்புள்ளி எனப்படுவது யாது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாட் இஸ் கால்டு பிளைண்ட் ஸ்பாட்? ஒய் இட் இஸ் கால்டு ஸோ? கிரிட்டினிசத்தின் அறிகுறிகளை குறிப்பிடுக. ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் கிரிட்டினிசம். பயாப்சி ஆட்டாப்சி வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பயாப்சி அண்ட் ஆட்டாப்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இவையும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகளை எழுதுக. ரைட் த ரூல்ஸ் ஆஃப் நாமன் கிளாச்சர். முதுகு நானுடையவை முதுகு நானற்றவை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட்டா அண்ட் நான் கார்டேட்டாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தவளையில் காணும் சுவாச முறையினை பெயரிடுக. ரைட் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சீன் இன் ஃப்ராக். மனித கல்லீரலின் பணிகளை குறிப்பிடுக. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் லிவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவர் கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து பார்த்தோன்னா நம்ம கேட்குறது. நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? ஒய் இஸ் நிமோனியா கன்சிடர்ட் டேஞ்சரஸ் டிசீஸ்? நிணநீர் என்றால் என்ன? செயல்பாடுகளை எழுதுக. வாட் இஸ் லிம்ப்? ரைட் த ஃபங்க்ஷன். ஸோ லிம்ப் நோட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு சில டைம் 5 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றத்தினை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw the neat label diagram. LSF of human eye. மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளின் வகைகள் யாவை? What are the different type of rib bones that are rib cage? அமோனியா நீக்கிகள், யூரிக் அமில நீக்கிகள், யூரியா நீக்கிகள் ஒப்பிடுக. கம்பேர் த யூட்ரிகோலஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீனில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25. இதில் கணுக்காலிகளுடைய பொது பண்புகளை பட்டியலிடுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. ஆர்த்ரோபோடா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விவரிக்கவும். லிஸ்ட் அவுட் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பைலம் ஆர்த்ரோபோடா. எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் உணவு செரித்தலை விவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஜஷன் ரிலேட்டடாக கண்டிப்பாக 5 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுகளுக்கு எவ்வாறு கடத்துகிறது? டிஸ்கிரைப் த டீட்டெயில்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹவு டஸ் த பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு த டிஷ்யூ செல்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர். மனிதனில் காணப்படும் ஏபிஓ இரத்த வகைகளை விவரிக்கவும். தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இழை கோட்பாட்டை விளக்குக. Explain ABO blood group in human. Explain the Stirling-Flemington theory of muscular contraction. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும்.
அல்லது கணையத்தின் அமைப்பினை விவரிக்கவும். கணையம் சுரக்கும் ஹார்மோன்கள் மற்றும் அவற்றின் பணிகளை விவரித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வித் அண்ட் லேபிள் டயக்ராம். ஸோ நியூரானோட படம் வரைஞ்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியரி வந்து எழுதணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த நியூரானில் டைப்ஸ்ன்னு இருக்கும். பைபோலார், யூனிபோலார், ட்ரைபோலார், அந்த ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேன்க்ரைஸ். ஸோ கணையத்தோட ஸ்ட்ரக்சர் போடணும். ரைட் அபவுட் த ஹார்மோன்ஸ் செக்ரிட்டட் பை த பேன்க்ரைஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிடி ஸ்கேனிங் என்றால் என்ன, அதன் மருத்துவ முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. செயற்கை விந்தூட்டம் என்றால் என்ன, செயற்கை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை. வாட் இஸ் கால்டு சிடி ஸ்கேனிங், மென்ஷன் த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். வாட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 10 years 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க்லாம் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காத இந்த கொஷின் எல்லாமே வந்து நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கு என்னென்ன கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணியிருக்கோமோ, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் எந்த இயர் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அதில் எந்த ஒரு கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 5 mark 10மே நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சில கொஷின் உங்களுக்கு படிக்க வரல அப்படின்னா டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 2 mark 3 mark ஒரு 10 years கொஷின் பேப்பர் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர். அதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 mark 3 mark நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டயக்ராம் இது வரைக்கும் 10 years கொஷின் பேப்பரில் என்னென்ன டயக்ராம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த டயக்ராம் எல்லாமே நல்லா ட்ரா பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் டயக்ராம் எல்லாமே வரும். 1 mark பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை நல்லா தரவாக படிங்க. 15 1 markல 10 கண்டிப்பாக புக்கில் இருந்தால் வரும். ரிமைனிங் 5 மட்டும்தான் இன்டீரியராக கேட்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 mark 3 mark 5 mark எழுதி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன 2 mark 3 mark கொஷின் பேங்க்லாம் அப்லோட் பண்ணியிருப்பனோ அதெல்லாம் படிங்க. 5 mark மட்டும் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. ஸோ அந்த கொஷின் பேங்க் படிக்க முடியலனா கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த 10 years கொஷின் பேப்பரில் கூட 5 mark மட்டும் நல்லா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா கோட்டைலி, ஆஃப் ஐலி, ரிவிஷன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு அதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெடிவாக இருந்திருக்கும். இம்ப்ரூவ்மெடிவாக இருந்துச்சுன்னா மறக்காதவங்க பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்குன்னு தனியாக குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன், பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதணும், பப்ளிக் எக்ஸாம் உடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சரு, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.